நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2024 டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், அடுத்து பாருங்கள் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ராசிக்கு அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசி மட்டும் நம்மளோட வீடியோவை பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை நம்ம வீடியோ வாயிலாக நேயர்கள் அனுப்பியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்களும் அனுப்பி சில பேர் பார்த்துருக்கீங்க. அதாவது திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 9வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவான் கடந்த சில நாட்களாகவே அவர் பார்த்தீங்கன்னா வக்ரவ நிலையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரவம் பெற்று இருக்கிறார். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு 15 நாட்கள், 15லேருந்து 16 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயணம் போவார். 2ஆம் இடத்துக்கு மாறுவார். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 11 கூடையவராகவும் இருக்கிறார் இல்லையா, அதனால் அவர் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, 12இல் புதன் சூரியன் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அமைப்புகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான் நீச வக்ரவம் பெற்று இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலன்களை தனுசு ராசிக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 6ஆம் இடத்துல வக்ரவம் நிலை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வருமானம் அப்படின்னா 2, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ முயற்சிக்கேற்ற வருமானம், உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான வருமானத்தை நீங்கள் பெற முடியும் தொழில் வியாபாரத்தில். சரி, வேலை பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்துட்டார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு தான் போகிறார். அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் வருமானத்தில் சிக்கல் இருக்குது, சரியாக வருமானம் வரல, வருமானத்தில் ஒரு தடை இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 15, 16ஆம் தேதிக்கு பிறகு அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே 5 கூடையவன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல போய் நீசமடைகிறாரு. அப்போ செவ்வாய் பகவான்கிறது பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி. அப்போ என்னென்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை தேவையில்லாமல் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லக்கூடாது. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கூட இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கண்காணிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா அரசு துறை சார்ந்தோ இல்லை தனியார் துறை சார்ந்தோ வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு சம்மந்தப்பட்டு நீங்கள் உங்களை கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமுடன் செயல்படணும். ஏன்னா ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் வேலையே பறிபோகும் அளவிற்கு இப்போ கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதனால் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக நடக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சிகளை தடை தாமதத்தோடு இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் சார்ந்த தொழிலதிபதி, அவர் 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும், வேலைக்காக, தொழிலுக்காக, ஒப்பந்தத்திற்காக, வருமானத்திற்காக போகணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். தாராளமாக பயன்படுத்தி போயிட்டு வரலாம். படிப்புக்கு, வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இடம் விட்டு இடம் பெயர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஏதேனும் வேண்டுதல்கள் இருக்குது, கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் இருக்குன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இவங்க வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் இருக்குது.
அரசு சம்மந்தப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். ஆமாம், உங்களுக்கு நடக்கும். அது கொஞ்சம் வெற்றி வாகை சேரும். ஏன்னா 9ஆம் அதிபதி தானே உங்களுக்கு சூரியன். அவர் உங்களை நோக்கி தான் வர்றார். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள், பேப்பர் ஒர்க்ஸு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தர்றார். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசம் மிக்கவராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான கல்வி அறிவு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே நடத்தணும்னு நினைக்கிறது. ஆமாம், பலருக்கு வழிகாட்டியாக அமைகிறது. நன்மை தீமை ரெண்டுமே மிகவும் தெளிவாக தெரிந்தவர்களில் மூல நட்சத்திரக்காரர்களும் உண்டு. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரி, இவங்களுக்கு என்ன சூழ்நிலை இப்போ இருக்குது அப்படின்னா, தொழில் வேலையில் தடைப்பட்ட விஷயங்கள், வியாபாரத்தில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். பயணத்தால் லாபம் வரக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக வயது மூத்தவர்கள் மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அரசாங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்களோட உதவிகள் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அப்பாவோட உதவி அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கலை இலக்கியம் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். அதே நேரத்தில் ஆடம்பரம், பகட்டான ஒரு வாழ்க்கை, பகட்டான ஒரு சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. எப்போதும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சாப்பாடு, போஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, சுவைத்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே உண்டு நமக்கு. சரி, ஓகே, நமக்கு என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பார்க்கையில், ராசியிலே சுக்கிரன், 2இல் சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தொய்வல் இருந்தது, அது கொஞ்சம் சரியாயிரும். அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தவாறு நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள். அடுத்து குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன மகிழ்ச்சி, மனமாற்றம். ஆமாம், பேச்சில் ஒரு புன்னகையான ஒரு நல்லது ஒரு பேச்சு அப்படிங்கிறது. நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் தான் முடிச்சிட்டோம், சொல்லிட்டோம். இப்போ உத்திராட நட்சத்திரம். இப்போ உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கையில், இந்த உத்திராடம் நட்சத்திரம்னாலே சுபகாரிய நிகழ்வுகளை, மற்றவங்களோட சுபகாரிய விஷயங்களில் முன்னாடி நின்று நடத்துவாங்க. தலைமை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொது காரியங்களில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் தைரியம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு, பொதுஜன தொடர்பு உண்டு. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல் தொடர்பும் இருக்கும். சரி, இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இவங்களை பொறுத்த வகையில் வெளிநாடு, வெளியூர், தூரதேச பயணங்கள், சுற்றுலா போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏதேனும் விரைய செலவுகள் குடும்பத்திற்காக பண்ணணுன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம். அதாவது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திட்டமிட்ட விஷயங்களை இப்போ செய்யணும்னு நினைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுவும் பேப்பர் ஒர்க்கு எதுவும் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்குகளை பண்ணிக்கிறது. ஆமாம், கூடுமான வரையும் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பயணங்கள் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் மார்க்கெட்டிங், சேல்ஸு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஓகே, என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம குருதட்சணாமூர்த்தி வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்து இரண்டாவதாக முழுமையாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே நேரத்தில் முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுங்க. போயிட்டு வாங்க, வாழ்க்கை வளமாகும். எண்ணியபடியே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. எப்போதுமே நீங்கள் மதிப்பு மிக்கவர்,
உயர்ந்த இடத்துல உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க உயர்ந்த சிந்தனைக்கு உரியவராகவும் நீங்கள் இருக்கீங்க. தர்ம சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. அதனால் பெரிய சின்ன சின்ன விஷயங்களை போட்டு இந்த காலகட்டத்தில் குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், கோச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட முழுமையான ஜாதகத்தை கோச்சார நிலைகளோடு கம்பேர் பண்ணி நீங்கள் முழுமையான ஜாதகத்தை தெரிந்து கொள்ள முடியும். தசாபத்தி அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.